ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிராக நின்று அந்த மரத்து மேலேயே கிட்டத்தட்ட 2 வருஷம் தங்கி இருந்து போராடின பெண்மணி பற்றி உங்களுக்கு தெரியுமா? 1997ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாகாணத்தில் மிகப்பெரிய ரெட்வுட் ஃபாரஸ்ட் ஒன்று இருந்துச்சு. இந்த ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய செம்மரங்கள் எல்லாமே சுமார் 1000 வருடங்கள் பழமையானது. அதனாலேயே கலிஃபோர்னியா மக்கள் தங்களுடைய மாகாணத்தின் சின்னமா இந்த ரெட்வுட் ஃபாரஸ்ட்டை கருதி இருக்காங்க. இந்த நிலையில் 1997ஆம் ஆண்டு பசிபிக் லூம்பர் கம்பெனி எனும் கார்ப்பரேட் கம்பெனியானது அங்க இருக்கக்கூடிய மரங்களை அழிக்கிறதுக்கு டெண்டர் எடுத்திருந்தாங்க. இதன்படி அந்த பழமை வாய்ந்த ரெட் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய செம்மரங்கள் அழிக்கப்பட போகுது, ஒவ்வொரு மரத்தையும் வெட்ட போறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கண்டன குரல் எழுப்புனாங்க. அதுல ஒருத்தவங்க தான் ஜூலியா. ஜூலியாயில் எர்த் ஃபர்ஸ்ட் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர். இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமானது இந்த பசிபிக் லூம்பர் கம்பெனிக்கு எதிராக நிறைய வழக்க தொடர்ந்தாங்க. பழமை வாய்ந்த மரங்களை அழிக்கக்கூடாது, இது அழிக்கிறது ரொம்பவே தப்புன்னு பல போராட்டங்களை பண்ணாங்க. ஆனால் இது எதுக்குமே பசிபிக் லூம்பர் கம்பெனி செவிசாய்க்கவே இல்லை. இதனால கோபமடைந்த ஜூலியாயில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மரங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த ரெட்வுட் ஃபாரஸ்ட்ல இருந்த மிகப்பெரிய மரங்கள்ல ஒன்றான லூனா மரம் எனப்படக்கூடிய 200 அடி மரத்தில் ஏறி போய் ஒரு டெரஸ் மாதிரியான அமைப்பை அமைச்சு அங்கேயே தங்கிட்டாங்க. இவங்க அந்த மரத்துல தங்கினதாலேயே அந்த மரத்தை அந்த கம்பெனியால வெட்ட முடியவே இல்லை. இப்படி இவங்க ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 738 நாள் அந்த மரத்திலேயே போராடிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 10 1997 ஆரம்பிச்ச இவங்களுடைய போராட்டம் டிசம்பர் 23 1999 தான் முடிவுக்கு வந்துச்சு. இவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த மாதிரி மரத்திலேயே இருந்து மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போராடினதாலேயே நிறைய மக்கள் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. பசிபிக் லூம்பர் கம்பெனிக்கு எதிராக நிறைய மக்கள் எதிர்ப்பு குரலை தெரிவிச்சாங்க. இதனாலேயே அந்த கம்பெனியானது வழிக்கு வந்து நாங்கள் இந்த மரங்களை இனி வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சைனும் போட்டுட்டு போனாங்க. இயற்கைக்காக ஒரு தனியொரு பெண்மணியா இருந்து ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சக்தியவே எதிர்த்ததுக்காக ஜூலியா ஹில்லுக்கு மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய பாராட்ட தெரிவிச்சாங்க. சரி, ஓகே மக்களே, இந்த ஜூலியா ஹில் எனும் சாதனை பெண்மணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.